தூய சக்தி வந்து தீய சக்தியை மாதிரி கிட்டத்தட்ட வந்து 3 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. என்னடா தீய சக்தியை மாறிச்சா, எதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் தான். இப்போது நம்ம கூட்டணி கட்சியிலேருந்து அவங்க டிஎம்கே கூட்டணி கட்சியில் இருந்தால் இங்கே எடுத்து இவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. அப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து அவங்க வந்து தீய சக்தி தான். ஏன்னா அந்த தீய சக்தி கூட தான் அவங்களும் இருந்தாங்க. அப்போ அவங்களும் தீய சக்தி தான், அவங்க தீய சக்தியாக மாறிட்டாங்க. அப்போ அவங்களும் தீய சக்தி தான் நம்ம இருப்பாங்க. அப்போ பாதி தீய சக்தி பாதி தூய சக்தின்னு வச்சுக்கலாமா? எப்போனாலும் வச்சுக்கலாம். பட் என்ன ப்ரோ ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறீங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் ஆட்சி அமைக்கிறதுக்கான தேவையான சுச்சுவேஷனுக்காக அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பட் டிஎம்கே இதை வச்சு தான் அவங்க வந்து அரசியலை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு இத்தனை எம்எல்ஏவை பிடிச்சி வச்சுருக்கீங்க, 10 எம்எல்ஏ தூக்கி வச்சுருக்கீங்க, 10 அப்படின்னு இருக்கும்போது காங்கிரஸ் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க. அது போக அதில் ஒரு 2 6 8 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அது போக சரிங்களா, காங்கிரஸ் ஏற்கனவே பிளானோட தான் வந்து உள்ளே போயிட்டாங்க. அது தேவையில்லாத ஆணி அதை உள்ளே கூட சேர்த்துட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு இப்போ அதனால் பெரிய அவஸ்தை நீங்கள் படுவீங்க. காங்கிரஸை உள்ளே கொண்டு வந்தனால பெரிய அவஸ்தை படுவீங்க. டிவிகே கவர்மெண்ட் பட வைப்பாங்க. அந்த மாதிரி தான் காங்கிரஸோட புத்தி. இப்போது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்து அங்கேருந்து உள்ளே வரும்போது வந்து அவங்களும் ஒரு கெட்ட சக்தியாக தானே இருக்கணும். எனக்கு இது ரொம்ப நாள் டவுட்டு. இப்போது எனக்கு ஒரு டைமில் சரி ஓகே இவ்வளோ நெருங்கிட்டாரு அப்போ ஆட்சி அமைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்களும் அவங்க கூட இருந்தவங்க தான். அவங்களும் ஏதாவது ஊழல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அவங்களும் தப்பு செஞ்சுருக்கலாம்ல. டிஎம்கே கவர்மெண்ட்டே சரியில்லை, தப்பு செஞ்ச கவர்மெண்ட் தான் நம்ம சொல்லும்போது அப்போது அவங்களும் தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல. வேறு எப்படி இவங்க உள்ளே எடுத்துக்கொண்டு வந்துட்டு கலப்படமாக பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் ஏற்கனவே அவர் அழைச்சார், கரெக்டு தான். பட் கேம்பெயின் பண்ண முச்சில் அவ்வளோ பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு முச்சில் அது தூய சக்தியாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் கம்மி தானே. இப்போ அந்த தூய சக்தி தான் வருவோம். தூய சக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே மட்டும் தூய சக்தியாக இருந்தால் இங்கே பத்தாது. உங்கள் கட்சியில் இருக்க அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏலேருந்து அங்கே நீங்கள் இருக்கிற நிர்வாகிகளிலேருந்து எல்லாருமே தொண்டர்லேருந்து அத்தனை பேருமே தூய சக்தியாக தான் இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா உங்கள் தூய சக்தியில் யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணால் கூட அது மிகப்பெரிய அளவு பேசப்படும். உங்கள் கட்சிக்கு பெரிய இம்பேக்ட் ஆகும். அதுதான் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் 2 பேர் மாட்டினாங்க. 2 பேர் ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டுமே பிரச்சனையில் மாட்டினாங்க. இன்னொருத்தர் ஏதோ கடையில் போய் அடித்து உடச்சிருக்காரு ஒரு நிர்வாகி ஒருத்தர். இன்னொருத்தர் இந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காரு. இப்படி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னனாலும் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது உங்களுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். புரியுதா? 5 வருஷம் அவங்க பண்ணதுனால தான் அவங்க பல பிரச்சனைகளும் அவங்களால ஒரு சால்வும் ஒன்றும் பண்ண முடியல. சட்டம் ஒழுங்கு வந்து அப்படி இருக்குது. நாங்கள் சட்டம் ஒழுங்குனாலே டிஎம்கே கவர்மெண்ட்டு தான். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கிட்ட சட்டம் ஒழுங்கு கொடுத்துட்டோன்னா தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஒரு சிரிச்சுக்கிட்டே தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணதான் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாதனால தான் சட்டம் ஒழுங்கு அங்கே சந்தி சிரித்தனால தான் உங்ககிட்ட கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க. புரியுதா? ஒரு மாற்றம் வேணும், இவர் புதுசாக ஏதாவது பண்ணுவார்ப்பா, மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் உங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகளையே உங்களால் சமாளிக்க முடியாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டு இருக்காங்க. அதை திருத்த பாருங்க தான் சொல்கிறோம். இங்கே அதுக்கான மீட்டிங் வச்சுட்டு திருத்துறதுக்கு பாருங்கள். ஏன்னா உங்களை வந்து அடிக்கிறதுக்கு 2 சைடுமே இருக்கிறாங்க. புரியுதா? ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டாக, டிஎம்கே உங்களுக்கு ஒரு பக்கமாக இருக்குது ஆப்போசிட்டாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று பண்ணுற தப்புனால இங்கே இம்பேக்ட் யாருக்கு ஆகும்னா விஜய் அவர்களுக்கு தான் ஆகும். பிரச்சனையே அதுதான். உங்கள் கட்சியில் இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படான்னு காத்துட்ருக்குறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு தான் இங்கே சொல்ல வரேன். ஆனால் இங்கே நிறைய பேர் ஒரு சில பேர் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே ஒரு சில பேர் வந்து தூய சக்தியாக வந்து தீய சக்தியாக தான் மாறிடுச்சுங்க, அந்த கூட்டணி வைக்கும் போதே தீய சக்தியாக மாறிடுச்சுலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசுனாங்க. பட்டு அது உண்மையாக இருக்குது. இங்கே கூட்டணி கட்சினால தான் திரும்பவும் இவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. பட் நீங்கள் வந்து இப்போ 1 மாதத்தில் கதறதை விட்டுட்டு அவர் ஆட்சி பண்ண விடுங்க. 6 மாதங்க தாண்டாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 6 மாதம் தாண்டி அவர் 5 வருஷம் இந்த ஆட்கள்லாம் வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா பெரிய அதிசயம் தான். இதில் ஒன்றே இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்போனாலும் பாய் சொல்லிட்டு போகலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாய் சொன்ன மாதிரி இவங்களும் பாய் சொல்லிட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் வந்து இதை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த 5 வருஷம் ஆட்சி கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தூய சக்தி வந்து தீய சக்தியாக மாறிடுச்சா இல்லைனா
ஏதாவது இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப நாள் இது நம்ம என்னதான் வந்து ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாது, அவங்க இப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாலும், பட் இந்த விஷயத்தில் எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மற்றபடி வந்து டைம் கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை தவிர மற்ற எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சியெல்லாம் தீய சக்திகிட்ட இருந்து வந்தவங்க தூய சக்தியை எப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போதுல வந்து கொஞ்சம் இடிக்குதுல்ல. சரி, வேறு வழி இல்லை, ஆளுநர் ஆட்சி பேரக்கூடாதுன்னு நினச்சாங்க, அதனால் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆளுநர் ஆட்சிகள்லாம் அந்த அளவுக்குலாம் இங்கே கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்து தமிழ் மக்களுக்காக மக்கள்னு சொல்லிட்டுலாம் யாரும் இல்லை. எல்லாருமே இங்கே சுயநலமாக தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பெரும்பான்மை அவர் தான் போய் ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் இங்கே யாருமே வந்து போய் ஜாயின் பண்ணவும் இல்லை, காரியம் இல்லாமல் இங்கே யாரும் ஆட்சி அமைக்கவும் இல்லை. எல்லாருமே இங்கே ஒரு காரியமாக தான் எல்லாம் இருக்கிறாங்க தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யார் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு இங்கே நல்லது செய்யுங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இப்படி தனிப்பட்ட வெறுப்பு அரசியலையும் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியலும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். மற்றபடி மக்களுக்கு நன்மை செய்யுங்க. இங்கே நிறைய பேர் வந்து இன்னும் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை திருத்துங்க தான் சொல்கிறோம். அதுக்கு டைம் தேவையில்லை. அதை உங்கள் கட்சிகள்லேயே நிறைய பேர் அந்த சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் போது அதை திருத்த முயற்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இங்கே நிறைய பேர் வந்து டிவிக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்து அவங்களுக்கான டைம் தேவை. அதே விதத்தில் அவங்க தப்பு பண்ணாலும் அதை நம்ம தான் கேட்க போகிறோம். இங்கே ஒரு விஷயத்தில் டிவிக்கு ஐடிவிங்கெலாம் பாராட்டணும். அவங்க ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, இல்லைங்க இது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பாராட்டணும். அதனால் பொறுத்து இருந்து கொஞ்ச நாள் ஆட்சி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.